ஒரு சின்ன கேம். என்ன கேம் என்றால், நான் ஒரு கேரக்டரை, பைபிள் கேரக்டர், இந்த வாக்குத்தத்த வசனத்திற்கு ஏற்றவாறு நான் செய்தியாக இன்னைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறேன். சரிங்களா? ஸோ அது யார் என்பதை வாலிபர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுப்போம். சரிங்களா? நீங்கள் தான் ஒரு 5, 6, 7 கேள்விகளில் என்னிடத்தில் அந்த கேள்விகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், எஸ் ஆர் நோ, ஆம் அல்லது இல்லை. நீங்கள்லாம் அடிக்கடி இதெல்லாம் கேம் தானே, சரியா? சரி, இப்போ நான் ஒரு கேரக்டரை மனசில் கொண்டு வந்துட்டேன். அதுதான் இன்றைக்கி உங்களோட பேச போகிறேன். செய்தியின் தலைப்பு அந்த கேரக்டர் தான். சரி, யார் அந்த கேள்விகளை கேட்பதற்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க? வாலிபர்கள்னு சொல்லியும் இன்னும் அடுத்த ஆளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே தவிர, கை தூக்குங்க. நான் கேள்வி கேட்குறதுக்கு ரெடியாக. சரி, சங்கீதா கேளுங்க. ஆமாம், யாருன்னு கண்டுபிடிக்கணும்ல. 7 கேள்விகள் இருக்கு. அதுக்கு எவ்வளோ நேரம்? ஆமாம், 2 கேள்வி ஆயிடுச்சு இல்லையா? சரி, வாய்ப்பு அவங்களுக்கு கொடுப்போமே. தாவீது எல்லாம் கை தட்டுவோம். வாங்க வாங்க, சங்கீதா வாங்க. சங்கீதா ஆரம்பிச்சு விட்டாங்க, ஜோர்டன் முடிச்சு வச்சிட்டாரு. சரி, இந்தாங்க. தாவீது, இந்த வாக்குத்தத்த வசனத்துக்கும் தாவீதிற்கும் என்ன சம்பந்தம்? வாக்குத்தத்த வசனம் என்ன சொல்லுகிறது? தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். தாவீதை ஒரு ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கிற அந்த ஸ்தானத்தை விட தாவீதையே ராஜாவாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். 1-2 வருஷங்கள் அல்ல, 40 ஆண்டுகள் இஸ்ரேல் தேவ ஜனங்களை ஆளும்படி ஒரு மகிமையான நாட்களை தாவீதிற்கு கர்த்தர் கொடுத்தார். தாவீதை பற்றி தெரியாதவர்கள் இருக்கவே முடியாது. பழைய ஏற்பாடு மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் சுமார் 700 வருடங்களுக்கு பிற்பாடு அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே இந்த தாவீதை குறித்து தேவன் கொடுக்கிற ஒரு அற்புதமான சாட்சி, the great testimony about David. ஆண்டவருடைய வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சத்தமாக ஒருத்தர் வாசிங்க. ஒரு மனிதனை பற்றி தேவன் கொடுக்கிற ஒரு அற்புதமான சாட்சி. மனிதன் தேவனை பற்றி கொடுக்கிற சாட்சி கேள்விப்பட்டிருக்கிறோம் நிறையா. ஆனால் இங்கே பரிசுத்த ஆவியானவர், பிதாவாகிய தேவன் தாவீதை குறித்து, அதுவும் பழைய ஏற்பாட்டு பக்தன், சுமார் 700 வருடங்களுக்கு பிற்பாடு அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் எழுதப்பட்ட போது தாவீதை குறித்து தேவன் கொடுக்கிற சாட்சி சொல்லப்படுகிறது. அப்படி என்றால்
தாவீதினுடைய வாழ்க்கை அது இந்த வசனத்திலேயே சொல்லப்பட்டது. என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன், என் சித்தத்தின்படியெல்லாம் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி. அருமையானவர்களே, தேவனுக்கு என்ன சித்தமோ அவைகளெல்லாம் செய்வான். 2 சாட்சியங்கள். தேவனுக்கு இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தான். பிலவட். தாவீது என்றாலே அதான் அர்த்தம். அவன் நேசத்துக்குரியவன், பிலவட், அன்புக்குரியவன், தேவனுடைய பாசத்துக்குரியவன். தாவீது, டேவிட் என்றால் அதான் அர்த்தம். தேவனுக்கு பிரியமானவன். அந்த நாட்களிலே இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் பெயர்களை வைக்கும்போது ஒவ்வொரு பெயருக்கும் மிகுந்த ஞான அர்த்தங்கள் உண்டு. மிகுந்த பொருளோடு அவங்க வச்சிருக்கிறான். ஈசாயினுடைய மகன். அவன் பிறந்தபோது தேவனுக்கு பிரியமானவனாக அவன் நடக்க வேண்டும், அப்படி தான் பேர் வச்சான். வச்ச பேருக்கு களங்கமில்லாமல் அவன் தேவனிடத்திலிருந்தே இப்பொழுது சாட்சி பெறுகிறான். ஸோ இந்த காலவேளையிலே இந்த தாவீதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தை, வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் அப்படியே உங்களுடைய சிந்தையில் இருக்கட்டும். தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். எப்படி இந்த தாவீதை தேவன் இப்பேற்பட்ட ஒரு சாட்சி சொல்லக்கூடிய விதத்தில் அவருக்காக ஆண்டவர் எடுக்கிற அந்த சிரத்தை எப்படி அவன் சாட்சி பெற்றவனாக மாறினான். அவருடைய வாழ்க்கையிலிருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். முக்கியமான 3 விஷயங்கள், சரிங்களா? தாவீதினுடைய வாழ்க்கையில் தேவன் அவனை மெச்சிக்கொள்வதற்கு தேவனிடத்தில் எந்த ஒரு பட்சபாதம் இல்லை, சரிங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட புதிய ஏற்பாட்டில் அநேகரை ஆண்டவர் பாராட்டினார், அப்படிதானே? அநேகரை ஆண்டவர் பாராட்டினார், மெச்சிக்கொண்டார். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது என்று அந்த கானானிய ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை குறித்து மெச்சிக்கொண்டார். அது மட்டுமல்ல, இன்னொரு ஒரு 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 எஜமான், ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்கு வர பாத்திரன் அல்ல, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரர் சொஸ்தமாவான் என்று சொன்ன அந்த எஜமானை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லையே அப்படின்னு சொல்லி அந்நேரத்திலே தானே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். இயேசு வரல, இயேசு தொடலை, இயேசுநாதர் பக்கத்திலே இல்லை. ஜஸ்ட் ஹி ஸ்போக். ஆண்டவருடைய வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் 40 மைல்கள் அந்த தூரம், சரிங்களா? ஆண்டவருடைய வார்த்தை கிரியை செய்து அந்த அளவிற்கு இந்த எஜமானுடைய விசுவாசம் இருந்ததை ஆண்டவர் மெச்சிக்கொண்டார். ஸோ ஆண்டவர் யாரையும் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல, சரிங்களா? அவர் யாரிடத்தில் என்ன நற்குணம் காணப்படுகிறதோ உடனடியாக சீமோன் பேதுருவை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் சொன்னார், சீஷர்கள் எல்லாரும் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபோது ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்க. சிலர் எலியா என்கிறார்கள், சிலர் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போது இயேசுநாதர் கேட்குறார், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க. சீமோன் பேதுரு மட்டும் சொல்லுறான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்படி சொன்ன உடனே சொல்கிறார், சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, உனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தேவன் அவரே இதை வெளிப்படுத்தினார் என்று அவர் மெச்சிக்கொள்ளுகிறார். ஸோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாருடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக
அப்பீலிங்காக இருக்கிறதோ, விருப்பத்திற்கு ஏற்றதாக இருக்கிறதோ, கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவரும், அது ஸ்திரீயாக இருந்தாலும் சரி, இல்லை, அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது நாயினூர் என அந்த விதவையினுடைய விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் சொன்னார். ஸோ சிறு பிள்ளைகள் என்று ஆண்டவர் எண்ணுகிறதில்லை, வாலிபர்கள் என்று எண்ணுகிறதில்லை, வயதானவர்கள் என்று எண்ணுகிறதில்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கர்த்தர் எல்லாரையும் வச்சோம். ஸோ தாவீதினுடைய வாழ்க்கை, தாவீதை பற்றி தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. தாவீது சிறு பிராயத்தில், அதாவது விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்கிற வாக்கியத்தை போல அவனுடைய ஆரம்பம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். தாவீதினுடைய ஆரம்ப காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதினுடைய இன்ட்ரொடக்ஷன் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். கோலியாத் தாவீது அந்த சம்பவம் தான் அதில் நமக்கு ஆரம்பமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது என்றால் தேவனுக்கு பிரியமானவன் என்கிற அர்த்தம். பிரியமானவன், பிலவட், தேவனுக்கு பிரியமானவன். ஒரு சாதாரண ஆடு மேய்ப்பவனாய் இருந்து ராஜாவாக உன்னதமான நிலைமைக்கு உயர்த்தப்பட்டவன். வேத வசனங்கள் சொல்லு, அவன் காரிய சமர்த்தன், அவன் இசை வாசிக்கிறதில் தேர்ச்சி பெற்றவன். அவன் வாசித்த இசைக்கருவி என்னது? சுரமண்டலம். சுரமண்டலம்னு ஒரு ஹார்ப் என்று சொல்லுகிற ஒரு கம்பி வடிவிலான கிட்டார். இன்றைக்கி மாடர்ன் கிட்டார் இருக்கிற இல்லையா, அதுபோல் தம்பி அந்த ஹார்ப் அதை போடுங்க. கம்பிகள் இருக்கும், கம்பிகளினால் வாசிக்கிற ஒரு வாத்தியம். அதில் நாட் ஜஸ்ட் அன் ஆர்டினரி மியூசிஷியன், வந்து எக்ஸ்ட்ராடினரி, எக்ஸலன்ட். இன்றைக்கி நம்ம பார்க்குறோமே சிறந்த இசைக்கலைஞன் அப்படியெல்லாம், அந்த காலத்திலேயே தானாகவே நல்ல சுரமண்டலம் வாசிக்கிறதுல தேர்ச்சி பெற்றவன். பாருங்கள், இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும், இந்த வாக்குத்தத்த வசனம், அதனுடைய இம்பேக்டு அவன் வாழ்க்கையில் ஆரம்ப காலங்களில் இருந்து அவன் தேர்ச்சி பெற்றவன் வாசிக்கிறதுல. இந்த ஹார்ப், இந்த சுரமண்டலம், தமிழில் சுரமண்டலம், இது வாசிக்கிறதுல தேர்ச்சி. எந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றவன்னா, அசுத்தாவியினால் பீடிக்கப்பட்டிருந்த சவுல் ராஜா, அவருக்கு இந்த சுரமண்டலம் வாசிச்சே பிசாசை விரட்டியிருக்கான் தாவீது. இசை வாசிச்சு பிசாசுகளை துரத்தி இருக்கிறான் தாவீது அந்த காலத்திலேயே. இந்த காலத்திலையும் இசை வாசித்து பிசாசுகள் போகிறது இல்லையோ, வராமல் இருந்தால் சரி. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நாம் வாசிக்கிற இசையில் கூட தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வருகிற போது அங்கே மகத்தான கிரியைகளை, அதனால தான் கண்ணும் கருத்துமாய், விழிப்போடு, ஜாக்கிரதை உணர்வோடு தன்னுடைய கொடுக்கப்பட்ட அந்த வேலையிலே அவன் உறுதி தேர்ச்சி. அவன் யுத்த வீரன். கோலியாத்தை அவன் எதிர்கொண்டான் இல்லையா? கோலியாத்தை மட்டுமா எதிர்கொண்டான்? மிருகங்களை, சிங்கம், கரடி, இவைகளையும் அவன் எதிர்கொண்டான். கோலியாத் என்கிற ராட்சதனை எதிர்கொண்டான். செய்கிற வேளையிலே, அதாவது அதான் பேசிக் இசை வாசிக்கிறதுல கூட தேவ அபிஷேகம் இறங்கி வரக்கூடிய அளவிற்கு அவனுடைய கமிட்மெண்ட்,
அவனுடைய அர்ப்பணம். சரிங்களா? 3 விஷயங்களை நம்ம கவனிக்க போகிறோம். முதலாவது, தாவீது அவன் உயர்த்தப்படுவதற்கு அவன் என்னென்ன காரியத்திலெல்லாம் தேவன் அவருக்கு உயர்வு தந்தார் தெரியுமா? பரிசுத்த வேதாகமத்தில் தாவீதினுடைய மேன்மை, தாவீதிற்கு அருளின அற்புதமான கிரியைகள், இவைகளெல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட்டு. வேறு எந்த மனுஷனுக்கும் அப்படி சொல்லப்படவில்லை. அவ்வளவு காரியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு அடிப்படையாக இருந்த 3 முக்கிய விஷயங்கள் நம்முடைய குறிப்புக்காக. முதலாவது, தாவீது அடங்கி இருந்தான். என்னவா இருந்தான்? அடங்கி இருந்தான். பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, அடங்கி இருங்கள். அடங்கி இருங்கள். முதலாவது, தாவீது தன் பெற்றோருக்கு அடங்கி இருந்தான். அடங்கி இருத்தல் என்றால் என்ன? அப்படியே நம்முடைய எல்லா கட்டுப்பாடல்ல, அதான் கட்டுப்பாட்டுக்குள் தன்னுடைய சுயத்திற்கு இடங்கொடாமல் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையிலே he was obedient, கீழ்ப்படிதல் உள்ள. அடங்கியிருத்தல் என்றால் கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நமக்கு வாழ்க்கையிலே நாம் உயருவதற்கு வெற்றிக்கு முதல் படி கீழ்ப்படி. ஆனால் கீழ்ப்படி, அதான் இதுலேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி மேலே போக முடியாது. அந்த கீழ்ப்படி, அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஒபீடியன்ஸ். அப்பா சொல்கிறாரு, ஈசாய் அவருக்கு 8 பிள்ளைகள் தான், கடைசி 7 பிள்ளைகள் தான். அப்படி எட்டாவது அப்படின்னால 8ங்கிற நம்பரே ரொம்ப அது பாருங்கள், நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கூட 8ன்னு முடிஞ்சால் அந்த நம்பர் வந்து அபசகுண நம்பராக சொல்லுவான். அப்படி தானா இல்லையா? தம்பி விஜய் சொல்லுங்கள், 8ல் முடிகிற நம்பர் வந்து அது நல்ல நம்பர் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி தானே? நம்பர் பிளேட்ல எல்லாம் நீங்களாவது அதுக்கு ஒத்துக்கொள்கிறீங்களே? கையெடுத்து கும்பிடணும். விஜயை பார்க்குற போதெல்லாம் நம்ம தமிழக முதல்வரே நம்ம சபைக்கு வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் பேரும் அதுதான், ஜோசப் விஜய். ஸோ ஆகவே ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ பாருங்கள், ஒபீடியன்ஸ். வேதம் சொல்லுகிறது, பலி பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்க. 7 பிள்ளைகள், முதல்ல 3 பேர் ஜெய்ஜாண்டிக்கு ரொம்ப இராணுவத்தில் போய் வேலைக்கு சேர்த்து விட்டார். யார்? ஈசாய். ஏன்னா ஆள் நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறான். கடைசி கடைக்குட்டி. யார் யாரெல்லாம் வீட்டில் கடைக்குட்டி கை உயர்த்துங்க. கடைக்குட்டி. ஆமென், வெரி குட். சார் சொல்லுவாங்க, ஏழையாக பிறந்தாலும் இளையவனாக பிறக்கக்கூடாதுங்க, இல்லையா? அது 100க்கு 100. எங்கள் வீட்டில் நான் தாங்க கடைசி, அதில் 7வது. கேட்கவே வேண்டாம். அடுத்த மாதம் ஜூலை ஆடியில் பிறந்தேன். கேட்கவே வேண்டாம் எல்லா விதத்துலேயும். அதுபோல் தாங்க தாவீது, he was the least. அதனால தான் அனுப்பி விட்டாப்புல. யார்? ஈசாய். எங்கே போ? ஆடு மேய்க்க போப்பா. இந்த காலத்தில் மொபைல் கையில் கொடுத்து அனுப்பலை. காடுகளிலும் மலைகளிலும் காலையில் போயிட்டு சாயங்காலம் வந்துட முடியாது. மந்தைகளை கொண்டு போய் மாதக்கணக்கில் அவங்க போய் அந்த மந்தைகளை மேய்த்து பாதுகாத்து அதை பெருக்கி தகப்பனுக்கு பலன் உண்டாகும்படி கொண்டு வரணும். சரிங்களா? அதுதான் அன்றைக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆடு மேய்க்கிற அந்த வேலை. தாவீது அதை அப்படியே தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான்.
விளையும் பயிர் முளையிலே தெரியுங்கிற போல் அந்த ஆரம்பத்திலேயே அந்த கீழ்ப்படிதல், அந்த சுபாவம் தகப்பனுடைய வார்த்தைக்கு, தகப்பன் தன்னை கடுமையாக நடத்தி வந்து ஆர்கியூ பண்ணலை. என்ன அண்ணன்மாரெல்லாம் அங்கே அனுப்பிட்டு அவங்களாம் சொகுசாக இருக்கிறாங்க, என்ன மட்டும் ஏன் வேலைக்காரர்கள்? அவன் வந்து ஜெஸ்ஸி, அந்த ஈசாய் பெரிய அன்ற காலத்தில் பெரிய வசதி உள்ளவர்கள், வேலைக்காரர்களை வச்சு ஆடுகளை மேய்க்க சொல்லி பிள்ளைகளை வீட்டில் வச்சிருக்கணும். அப்படி தான் அந்த காலத்தில் செய்தார்கள். ஆனால் அப்படி அல்ல. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரணுங்கிறதுக்காக வேலைக்காரங்களை விட்டால் போயிடுவாங்க. சிங்கம் புலி வர்ற போது தப்பிச்சு ஓடிடுவாங்க, ஆடுகள் பாதிக்கப்படும். ஆகவே தகப்பன் ஞானமாய் தம் மகனையே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் தன்னுடைய மந்தையாகிய ஜனங்களை ரட்சிப்புக்காக தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை நமக்காக அவர் தியாகமாய் அனுப்பினார். தாவீது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமானவனுங்க. அதுதான் அவருடைய சந்ததியிலே இயேசுநாதர் வந்தார். தாவீதிற்கு அந்த ஒரு அர்ப்பணிப்பின் உணர்வு அடங்கி இருக்கிற சுபாவம் இருந்ததினாலே, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று புதிய ஏற்பாட்டில் நான் வாசி. எவ்வளோ பெரிய ஆனர்! வானத்தையும் பூமியை படைத்த சர்வவல்லமுள்ள தேவன் ஒரு மனுஷனை மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுகிறார். வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் எப்படி சொல்லப்படுகிறார்? தாவீதின் குமாரன். பர்த்திமேயு, சரிங்களா? தாவீதின் குமாரனே. அந்த ஒரு மேன்மை தாவீதினுடைய அந்த கீழ்ப்படிதலில் ஆரம்பமாகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஒபீடியன்ஸ், கர்த்தருடைய வார்த்தைகள் சில நேரம் அது கடினமாக இருக்கும். பட்ட பாடுகளெல்லாம் கொஞ்சம் நெஞ்சமல்ல தாவீது. ஆனால் அதெல்லாம் அடங்கியிருந்தான். கர்த்தர் உங்களுக்கு சில காரியங்களை அப்படிப்பட்ட சூழலில் கொண்டு போகும்போது வார்த்தை கீழ்ப்படி. ஜஸ்ட் obey. obedience is better than sacrifice. காணிக்கைகளை அப்படியே படைக்கிறதை விட கீழ்ப்படிதலிலே உத்தமம். பிள்ளைகளே, பெற்றோருக்கு கர்த்தருக்குள் எபேசியர் 6:1 கீழ்ப்படிங்க. கீழ்ப்படியாத பிள்ளை தன் பெற்றோருக்கு கலக்கத்தை, துக்கத்தை உடுத்து வைக்கிறான் என்று நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம். சரிங்களா? கீழ்ப்படி. 1 சாமுவேல் 17, 14, 15, 1 பேதுரு 5, 7, எபிரேயர் 11, 17 இந்த வசனங்களிலே நாம் கீழ்ப்படுதலின் அவசியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 13, 17 மட்டும் வாசிங்க. எபிரேயர் 13, 17. அருமையானவர்களே, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதமாய் இருக்கிறபடியினால், விழித்திருக்கிறவரானபடியினால், துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். கீழ்ப்படிந்து அடங்குங்கள். கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். பி ஒபீடியன்ட். உங்களை நடத்துகிறவர்கள், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய ஆசிரியர்கள், உங்களுடைய போதகர், உங்களுக்கு கிடைத்திருக்கிற வயதிலே மூத்தவர்கள். ஸோ கர்த்தருடைய சத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நாம் வாழ்க்கையில் மேம்பட்டு வருவதற்கு தாவீதை
முன்னடையாளமாக எடுத்துக்கொள்ளுங்கள். பாடுகிறோம், தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். சரிங்களா? ஆகவே முதல்ல அடங்கி இருங்கள். அடங்கி இருங்கள். அடங்கி இருங்கள்னா என்ன அர்த்தம்? கீழ்ப்படிந்திருங்கள், ஒபீடியன்ஸ். ரெண்டாவது, வாழ்க்கையில் நாம் ஒரு மேன்மையான ஒரு ஸ்தானத்திற்கு வருவதற்கு அமைதியாயிருங்கள். என்னவா இருக்கணுமா? அமைதியாக இருங்க. சைலண்ட், அமைதி. அமைதியாக இருங்கள். அதற்கு இன்னொரு அர்த்தம் பேஷன். பி பேஷன். பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருங்க. ஆத்திரப்படாதீர்கள். தாவீது பல சந்தர்ப்பங்களிலே அவன் அமைதியாய் இருக்க பயிற்றுவிக்கப்பட்டான். இது ஒரு 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 என்ன சொல்கிறது, இது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பக்குவம். ஆண்டவர் நடத்துகிற போது அடங்கி இருக்கிறது மட்டும் இல்லை, அமைதியாகவும் இருக்க வேண்டும். மரியாளோ இந்த சங்கதிகளை எல்லாம் தன்னுடைய மனதிலே வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தார். அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, அவசரக்காரனுக்கு அறிவு மட்டு. சரிங்களா? பதறாத காரியம் சிதறாது. ஸோ பதற்றப்படுகிறதுனாலையோ அவசரப்பட்டு பேசுகிறதுனாலையோ கூடி வருகிற நேரத்தில் பானையை போட்டு உடைச்சது போல அநேகருடைய அந்த அமைதி காக்க வேண்டிய இடத்திலே பொறுமை இழந்ததினாலே, கம்பேர் வித் சவுல். சவுல் அவன் அமைதியாக இருக்க வேண்டிய இந்த 3 காரியமே சவுல்கிட்ட கிடையாது. அதனால தான் அவனை தள்ளி ராஜாவாக தாவீதை தெரிந்து கொண்டார். அவன் அடங்கி இருக்கலை. ஒபீடியன்ஸ் அவனுக்கு இல்லை. எல்லாவற்றையும் பலியிடுன்னு ஆண்டவர் சொன்னார். கொஞ்சத்தை சேர்த்து வச்சு ஆஃப் ஒபீடியன்ஸ் சவுலுக்கு இருந்தது. சாமுவேல் வருகிறார், கேட்கிறார் சவுல்கிட்ட, சவுலே கர்த்தர் சொன்னதெல்லாம் செஞ்சியா? ஆம் அப்படின்னு பொய் சொல்லிட்டான். அப்படியானால் நான் கேட்கிற ஆடுகளின் சத்தம் என்ன? சால்ஜாபு சொல்கிறான், சமாளிக்கிறான். ஓ, அதெல்லாம் என் தேவனுக்கு பலியிட நான் ஸ்பேர் பண்ணி வச்ச கொழுத்தவைகள். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏப்பா பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம், ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் அவருக்கு செவி கொடுத்தலே உத்தமம். சவுலின் இடத்துல கீழ்ப்படிதல் இல்லை. அடுத்து 2வது பாயிண்ட்டு, அமைதியாக இருக்க வேண்டும். தூக்கிட்டானே எதை? சவுல் ஈட்டியை. பொறாமையினாலே தாவீதை கொல்லுவதற்கு அவன் கையிலே ஈட்டி. தாவீதோ சவுல் கையில் ஆண்டவர் கொடுக்குறாரு. என்ன செஞ்சிட்டான் தெரியுமா? என் தேவன் அபிஷேகம் பண்ணினவன் மேலே என் கை போட மாட்டேன்னு 3 முறை சவுலை பிழைச்சி போன்னு விட்டுறான். அப்படி இருந்தும் சவுலுக்கு புத்தி வரவில்லை. கடைசியில் அவன் மரணம், சூசைட் அண்ட் மர்டர், கொலை தற்கொலை. அது முடிவு நமக்கு தெரியும். காரணம் என்ன? அடங்கி அமைதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் அவன் பொறுமையாக இல்லை. 2 சாமுவேல் 16:10, 1 சாமுவேல் 30:31 வாசிக்க. அமைதியாக இருங்க.
அமைதியாக இருங்க. சில வேளைகளில் காரியங்கள் என்னென்னு நமக்கு புரியலையா, கீப் குவைட், அமைதியாக இருங்க. அதுக்கு தான் இன்னொரு வார்த்தை சொல்லு, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். போட்டு காரியங்களை குழப்பாதீங்க. பிரச்சனையும் மேலே உங்களுக்கு காரியம் விளங்கலையா, அமைதியாக இருந்துருங்க, அமைதியாக இருங்க. காரியங்கள் இப்படி இப்படி நடக்கிறதே, தலைக்கு மேலே போகிறதே, டென்ஷன் ஆகாதீங்க. நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு முறை விமானத்தில் பயணம் பண்ணும்போது பாஸ்டர் டேல் அவருடைய துணைவியார் நான் போகிறோம். இந்த டர்புலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படி விமானம் அப்படி ரொம்ப பயமாக இருக்கும். அப்படி ஒரு முறை ஏற்பட்டது. இந்த டேலுங்கிறவர் அபவ் 60, அவர் திடீர்னு எந்திரிச்சு சீட் பெல்ட்டை கழட்டிட்டு எந்திரிச்சு நின்று, ஃப்ளைட் போய்கிட்டு இருக்குது, மேலே அந்த இதை பிடிச்சிட்டு அப்படி என்னமோ இவர் அந்த டர்புலன்ஸையே நிப்பாட்டுறவர் மாதிரி அப்படி பிடிச்சி அப்படிங்கிறார். பக்கத்தில் அவங்க ஒய்ஃபு டேமி அவங்க இருந்துட்டு, என்னத்தை சாதிக்க போகிற, உட்காரு, நம்ம கையிலையா இருக்கு, அவர் அப்படியே உட்காரு. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான், கல்யாணமா, ஐயோ அந்த முயற்சி இந்த முயற்சி, எப்படி படிப்பா வேலையா வாய்ப்பு இல்லை. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்படி இப்படி காரியங்களை போட்டு அப்படியே செய்யாத. அன்றைக்கு அமைதியாக இருத்தல் என்றால், தேவ சமூகத்தில் மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, தேவ சமூகத்தில் காரியங்களை அப்படியே ஒப்படைச்சிட்டு நீ அமைதியாக இரு, கர்த்தர் காரியங்களை சரியாய் அப்படி செய்வான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் தாவீது பாருங்க, சவுல் கையில் ஈட்டி, தாவீது கையில் சுரமண்டலம். கர்த்தர் அதனால தான் தாவீதை சமஸ்த காணப்படும். மூன்றாவது, தாவீது அனலாயிருந்தான். அவன் அடங்கி இருந்தது மட்டுமல்ல, அமைதியாக இருந்தது மட்டுமல்ல, எப்படி இருந்தான்? எல்லாரும் சொல்லுங்க, அனலாயிருந்தான். He was on fire for God, anointed man. அனலாக இருக்கான். எங்க ஒரு காலத்தில் அடங்கி இருக்கணும், ஒரு காலத்தில் அமைதியாக இருக்கணும், ஒரு காலம் வரும்போது கர்த்தருக்காக அனலாய் எழும்ப வேண்டும், அனலாய் எழும்ப வேண்டும். வருஷம் பூரா அடங்கியே கிடக்கக்கூடாது. வருஷம் பூரா அப்படியே அமைதியாக நான் உண்டு, என் வேலை உண்டு, இது எதுக்கு வம்பு? அனலாக இருக்க வேண்டிய காலகட்டங்களில் கோலியாத் வந்து அங்கே சத்தமிடுறான், எல்லாம் சிதறி ஓடி போயிடறாங்க. சவுல் கூட அந்த சத்தத்தை கேட்டு பயந்து யுத்தத்திற்கு புறப்படாமல் இருக்கிறான். தாவீதால் அப்படி இருக்க முடியவில்லை. வயதில் இளையவன், யுத்தத்துக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை. அவன் ஒரு ஆடு மேய்க்கிறவன். இங்கே வந்த அவனுடைய வேலை என்ன? சகோதரர்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கும்படி, விசாரித்து செல்லும்படி. ஆனால் அதையெல்லாம் அவன் செய்து முடித்து இன்னும் எக்ஸ்ட்ராவா யாரும் அவனை எதிர்பார்க்கலங்க, இல்லையா? வாலிபர்களே, உங்களிடத்தில் ஆண்டவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எதிர்பார்க்குறாரு. நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டேன், அதிலே செட்டில் ஆகிடாதீங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, கொஞ்சம் அதிகமாய். அந்த நல்ல சாமாரியன் ஓமையில் கூட அந்த வழிப்போக்கன் அடிபட்டு கிடக்கும்போது அங்கே நல்ல சமாரியன் வந்து காயங்களை கட்டி, அங்கே வேதபாரகர்கள் பரிசேயர்கள் அவனை
கண்டு காணாமல் சென்றபோது நல்ல சமாரியன் வந்து தன்னுடைய வாகனத்திலே அவனுடைய காயங்களெல்லாம் கட்டி சத்திரத்துக்கு கொண்டு போய் சத்திரக்காரர் கையில் 2 பணத்தை கொடுத்து, உனக்கு இன்னும் ஏதாவது அதிகமாய் செய்தால் நான் திரும்பி வரும்போது உனக்கு பலன் தருவேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் உன் பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை கொஞ்சம் லிட்டில் எக்ஸ்ட்ராவா, கொஞ்சம் அதிகப்படியாய் ஆராதனைகள் மற்ற கொஞ்சம் அதிகப்படியாக சிறப்பு கூட்டங்கள் இவையெல்லாம் லிட்டில் எக்ஸ்ட்ரா செய்யுங்க. தாவீது அப்படி செய்தான். இவனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. யுத்தத்திற்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை. இவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அதுதான். கொஞ்சம் லிட்டில் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கிறான். என்னுடைய ஜனத்தை இகழுகிறானே இவன் யார்? அவனுக்கு சொல்லப்படுகிறது, இவன் வந்து இப்படித்தான் 40 நாளாக வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு பதில் செய்யலை. ஏதோ நான் இருக்கிறேன். கர்த்தர் என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து, இந்த சபைக்கு கொண்டு வந்ததற்கு, இந்த வார்த்தை கேட்கும்படி கர்த்தர் உங்களை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் வெறுமனே உங்களை எந்த ஒரு இடத்திற்கும் கொண்டு செல்லுகிறது இல்லை. ஒரு முகாந்திரம் இல்லையா? இன்றைக்கு கர்த்தர் அதை வருகிறான், அனலாக இருக்கிறான். He was on fire for God. குறித்த நேரம் வந்தபோது அவன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணலைங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான். இன்னைக்கு சரித்திரமே மாறி இருக்கும். அவன் மட்டும் அந்த இடத்துல அவன் ஆயத்தமாக இல்லை என்றான். கர்த்தர் இன்றைக்கும் உங்களுக்கு எத்தனையோ வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. யாருக்கு தெரியும், எஸ்தர் அந்த வாய்ப்பை பயன்படுத்தினதுனாலே அங்கே யூத கோத்திரத்திற்கு நிகழவிருந்த ஒரு பேர் ஆபத்து காரியம் மாறுதலாய் முடிந்தது. அந்த மொர்தெகாய் பற்றி 21ஆம் தேதி தகப்பன்மார்களுக்கு நான் பேசுவேன். அருமையானவர்களே, அந்த வாய்ப்பை தாவீது பயன்படுத்தி கொண்டான். He was on fire. Expect great things from God, but at the same time attempt great things for God. இன்றைக்கி மிஷனரி தலைவர்கள் எத்தனையோ பேர், வில்லியம் கேரி, அவங்களெல்லாம் நம்ம படிக்கிறோம். பர்தலமேயு, சீகன் பால்க், அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவங்களெல்லாம் இந்த 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 காரியங்களில் எல்லாம் அவங்க கடந்து வந்தார்கள். தாவீதை போலவே குறிக்கப்பட்ட அந்த நேரத்தில் அவர்கள் அனலாக இருந்தார்கள். மாபெரும் சாதனைகளை செய்தார்கள். 80 வயது காலேப். யாரும் 80 வயசு இருக்கீங்களா? யாரும் 80 வயசு அதுக்கு மேலே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தாலே சிலருக்கு 90 வயசு மாதிரி தெரியுது. வயசு குறைவு, ஆனால் லுக்கு வந்து அந்த ஒரு லுக்கு இருக்காதீங்க. 80 வயசு காலேப் சொல்கிறார், மலை நாட்டை எனக்கு தாரும். ஏன்னா அந்த அன்றைக்கு 40 வயசில் எனக்கு இருந்த அதே பலன் இன்னைக்கு இருக்குதுயா. இந்த காலேப் மோசே அனுப்புகிறாரு வேவு பார்க்க, அன்னைக்கு இருந்த அதே பலன் இன்னைக்கு இருக்கிறதுன்ட்டு சொல்கிறார். மலை நாட்டை எனக்கு தாங்கான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் தாவீது அவன் அனலாக இருந்தான். அவருக்கு கொடுக்கப்பட்ட மேன்மைகள், எல்லா மேன்மையிலும் மகா பெரிய மேன்மை, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று இயேசுவை நோக்கி கூப்பிடக்கூடிய அந்த மாபெரும் கனத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அட்ரஸ் பண்ணப்படுகிறார்? ஜீசஸ் சன் ஆஃப் டேவிட், தாவீதின் குமாரனே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பேற்பட்ட ஒரு மேன்மை கர்த்தரின் ஆவி தாவீதின் மேல் இறங்கினார். 1 சாமுவேல் 16:13, 1 சாமுவேல் 19:9 சுரமண்டல வாசிப்பதில் அவன் தேர்ச்சி பெற்றவன்.
சிங்கம் கரடியை கொன்றவன், கோலியாத்தை கொன்றவன். தாவீது சகலத்தையும் திருப்பிக் கொண்டவன். தாவீது ராஜாவாகி பலத்தான். தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். தாவீது விருத்தி அடைந்தான். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதித்தான். பெலிஸ்தியரை, ஆதார் தேசத்தாரை, சீரியரை, இன்னும் பலத்த ஜாதிகளை அவன் முறியடித்தான். கர்த்தர் தாவீதை சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி அவனை மீட்டு கொண்டான். ராட்சதர் கோலியாத்தும் அவனுடைய 4 சகோதரர்களும், தாவீது 17வது அதிகாரத்திலே 5 கூழாங்கற்கள் கொண்டு போனான். ஞாபகம் இருக்கிறதா? 5 கூழாங்கற்கள் கமன். கோலியாத்தை வீழ்த்துவதற்கு ஒரு கல்லை பயன்படுத்தினான். மீதி எத்தனை கல் இருக்குது? 4 கல். இந்த கோலியாத்திற்கு 4 சகோதரர்கள் பின்னாட்களிலே இருந்தாங்க. அந்த 4 பேரையும் இந்த கோலியாத்து தான் அவன் ஜெயித்தான். பார்த்தீங்களா? கர்த்தர் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும், கர்த்தர் உங்கள் கையில் கொடுக்கிற திறமைகளுக்கும் தாளந்துகளுக்கும் சுரமண்டலத்தில் வச்சு வாசித்து கர்த்தருக்கு மகிமை செலுத்தினான். அதே நேரத்தில் சவுலின் இருதயத்திற்குள் இருந்த அசுத்தாவி அவனை விட்டு விலகி போயிற்று. தேவ பிரசன்னத்தை சுமந்து சென்ற தாவீது கர்த்தர் 40 வருஷம் எருசலேமை அரசாண்டான். 33 வருடங்கள் எருசலேமிலும் 7 வருஷம் எபிரோனிலும், ஆக மொத்தம் 40 வருஷங்கள் இஸ்ரவேலை அரசாண்டான். தாவீதை குறித்து, தாவீதுக்கு பொய் சொல்லேன், தாவீதிற்கு அருளின கிருபைகள், தாவீதிற்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், தாவீது நிமித்தம் தேசத்தை ரட்சிப்பேன். ஏசாயா 55:3 தாவீதிற்கு அருளின கிருபைகள், தாவீதிற்கு அருளின கிருபைகள் தேவன் நமக்கு அருள. தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து கட்டுவேன். சதா காலமும் கிருபை தாவீதை விட்டு விலகாதிருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது அவன் அடங்கி இருந்தான். he was obedient. அவன் அமைதியாக இருந்தான். he was so ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய காரியங்கள் எல்லாம் மேம்பட்டு வருகிற போது உள்ள குமுறலை அடக்கி கொண்டு தேவ சமூகத்தில் அவன் அமைதியாக இருந்தான், பொறுமையாக இருந்தான். ஏற்ற வேளை வந்தபோது அவன் அனலாக இருந்தான். எஸ்தர் அப்படிதான். அந்த வேளை வந்தபோது அவங்கெல்லாம் அனலாய் மாறினார் கர்த்தருக்கென்று. தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். இவ்வளவு வல்லமையுடைய, இவ்வளவு மேன்மையான தாவீது அவன் தவறு செய்தான், பாவம் செய்தான். தாவீதினுடைய பாவம் சொல்லப்படுகிறது 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாவீது பத்சேபாளோடு செய்த விபச்சாரம், அதை தொடர்ந்து அவன் செய்த இன்னும் 2 காரியங்கள். உரியாவை கொலை செய்தான். அது மட்டுமல்ல, அவன் தேசத்தின் ஜனங்களை தொகையிடுவதற்கு, தன்னுடைய பெருமையை நிலைநாட்டுவதற்கு அவன் ஜனங்களுடைய எண்ணிக்கையை, அதாவது போர் வீரர்களுடைய எண்ணிக்கையை கணக்கு பார்க்க சொல்லுகிறான். இந்த 3 பாவங்களும் கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இன்னொன்று மாம்சத்தின் இச்சை. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 பாவங்களையும் காட்டுகிறது.
ஆனால் பிரதான பாவமாக இந்த அடல்ட்ரி வித் பத்ஷிபா அதைத்தான் நம்ம சொல்லுகிறோம். அந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், தாவீது அவன் he was not a womanizer. அதாவது அவன் இந்த விபச்சார பாவத்தில் பிடிபட்ட அந்த ஒரு பாவத்தை தவிர அவன் லைஃப் ஃபுல்லாக வேறு எந்த பாவங்களையும் நாம் கேள்விப்பட்டது இல்லை, வேதம் சொல்லவில்லை. ஏன்னா ஆண்டவரே அவனை பற்றி பாராட்டி சொல்லியிருக்கிறார், என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன். மற்றபடி வேறு ஆட்கள் மாதிரி அவன் மோசமான ஒரு ஆள் கிடையாது. அவன் ஒரு விபச்சார புத்தி கொண்ட ஒரு மனுஷன் கிடையாது. இவன் செய்த அந்த பச்சைபாலனுடன் அவன் செய்த அந்த பாவத்திற்கு அந்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம், இந்த வசனத்தை வாசிப்போம். சரி, இது அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். இந்த ஒரு காரியம்தான் தாவீது பாவத்திற்கு உட்பட்டு மிகப்பெரிய பொல்லாங்குக்கு காரணமாய் அமைந்தது. தாவீது ஏற்கனவே நான் சொன்னது போல் அவன் ஒரு மோசமான ஆள் கிடையாதுங்க. ஃப்ரம் த பிகினிங் அவன் அப்படி அல்ல. ஏதோ ஒரு அசந்தர்ப்பவாதம். அதுக்கு என்ன காரணம்? எல்லாரையும் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படுகிற காலம், எல்லாரும் ராஜாக்கள் எல்லாம் யுத்தத்திற்கு ஆயத்தமாகி போகிற நேரம், தாவீது எல்லாரையும் அனுப்பிவிட்டு இவன் மட்டும் பாவம் செய்யணும்னு அவன் ரெடியாகலைங்க. செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் அதை புறக்கணித்தான். அடுத்து ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கிக்கொண்டான், பாவத்தில் சிக்கிக்கொண்டான். அவன் ஒரு பாவம் 3 பாவங்களுக்கு வழிவகுத்தது. இந்த சரித்திரத்தை இந்த ஸ்டோரி படித்து பார்த்தீங்கன்னா மற்ற சில நபர்கள் பிறவியிலிருந்தே அவன் அப்படித்தான். அதனால் அது ஒன்றும் அவனுக்கு பெரிய விஷயமாகவே தெரியாது. நான் தாவீதுக்கு அப்படி அல்ல. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழல் இவனுக்கு ஏன் வந்தது என்றால், ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படுற போது, எல்லாரும் யுத்தத்துக்கு போகிற போது இவன் என்ன பண்ணியிருந்திருக்கணும்? போயிருந்திருக்கணும். இவன் எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு இவன் மட்டும் இளைப்பாற வேண்டும் என்று தூங்கி எந்திரிச்சு அரண்மனையில் உலாத்துறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய அநேக நற்சுபாவங்கள் ஏதோ ஒரு முறை உங்களுடைய சோம்பல், உங்களுடைய அசட்டை, உங்களுடைய அஜாக்கிரதை மிகப்பெரிய பாவத்திற்கு கொண்டு போய்விடும். ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள், விழிப்புள்ளவர்களாக இருங்கள். அந்த ரொட்டீனை விட்டுறாதீங்க. எல்லாரும் யுத்தத்துக்கு போகிறாங்க, நீ மட்டும் தனிமைப்படுத்தி கொள்ளாதே. நீ நல்ல குணங்கள் ஏராளம் உண்டு. ஆனால் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் நீ அப்படியே வழிவிலகி போகிறது. பேசிக்காக நீ நல்ல பையன், நல்ல குணம், நல்ல அருமையானவர்கள். நம்ம சபையில் இருக்கிற எல்லாருமே அப்படி தான். யாரையும் ஐயோ இவரை அப்படி சொல்லவே முடியாது, எல்லாருமே. ஆனால் ஏதோ சில அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. தாவீதை போல
He was forced. அவன் நிர்பந்திக்கப்பட்டான். தாவீது தான் என்ன தப்பு செய்தானோ மறைவில் அதை வெளியரங்கமாய் அப்சலோம் செய்கிறான். சொந்த மகன் தாவீது செய்த அதே பாவம் செய்யும்படி. அருமையானவர்களே, ஃபேஸிங் த கான்சிக்வன்சஸ், இந்த பாவத்தினுடைய விளைவுகள். தேவன் மன்னித்தார் தாவீதை, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அப்சலோமுக்கு பயந்து தாவீது ஓட வேண்டிய ஒரு சூழல் வந்து, ஏன்? சின்ன ஒரு நெக்லிஜென்ஸ். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே தாவீது அவ்வளோ பெரிய மேன்மைகளை பெற்றவன். குற்றப்படுத்தி அல்ல, ஹானஸ்ட்லி ரெஸ்பான்சிபிலிட்டியை தான் ஏற்றுக்கொண்டு சங்கீதம் 51 அவன் தேவனுக்கு முன்பாக தன்னை அர்ப்பணிக்கிறான். ஆண்டவரே என்னை மன்னியும் என்று திரும்ப அவரிடத்தில் கேட்கும்போது, கர்த்தர் அவன், ஆண்டவரே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலுமாய் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும். வாயின் வார்த்தைகள். நாத்தான் வந்து அவருக்கு கண்டித்து உணர்த்தின போது இம்மீடியட்டாக அவன், ஏனடா அவன் கீழ்ப்படிதல் உள்ள இருதயம் உடையவனாயிட்டு. பிறகு கண்டிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தும் போது உடனடியாக அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். ஒரு ட்ரூத்ஃபுல் ரிப்பன்டன்ஸ் உங்களுக்கு எனக்கு இருக்கும் என்றால், கர்த்தர் திரும்பவும் தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து கட்டுகிற ஆண்டவர். நாள்தான் புதிய ஏற்பாட்டில் நான் வாசிக்கிற அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:22 என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன் என் சித்தத்தின்படி எல்லாம் செய்வான். தாவீதின் நகரம் எருசலேம், தேவனுடைய வீடு. இந்த எருசலேமில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்பவும் தன்னுடைய ஸ்தானத்திலே அவர் வருகிறார். எழும்பி நிற்போம், ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆமென். கர்த்தருடைய கிருபையும் தயவும் காருண்யம் ஒவ்வொருவரையும் தாங்குவதாக, வழி நடத்துவதாக. ஜீவ தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓயா புகழுடன் கீதம். தாவீதிற் கருளின மா கிருபை தாசராம் நமக்கும் தந்திடுவான். நம் கால்களை கண்மலையின் மேல் ஆமென் உயர்த்தியே நித்த நம்மை வழி நடத்தும். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். எங்கள் காலடி எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். தாவீதை குறித்து தாவீதினுடைய மேன்மை, தாவீதினுடைய உண்மை, தாழ்மை, தாவீதினுடைய மேன்மை, தாவீதினுடைய கீழ்ப்படிதல், தாவீதினுடைய பொறுமை, தாவீதினுடைய பக்தி வைராக்கியம் இந்த காலவேளையில் நாங்கள் தியானிக்க உதவி செய்வோம். தேவ பிள்ளைகள், திருச்சபை மக்கள், ஆன்லைன் வாயிலாக இந்த சத்தத்தை கேட்ட தேவ பிள்ளைகள், வெளியூர்கள் வெளிநாடுகளில் இருக்கிற நாளிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற
வேளை முதன்முறையாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேலே நோக்கமாக இருந்ததினால பிள்ளைகளை நீங்களே கொண்டு வந்தீங்க. இந்த வார்த்தைகளை கேட்கும்படி பலப்படுத்தினீங்க, பக்குவப்படுத்தினீங்க. இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியும், ஜனங்களை ஆசீர்வதியும். தடைப்பட்ட மக்களுக்காக, சுகவீனமுள்ள மக்களுக்காக, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்களுக்காக நன்றி. கிருபையின் கரத்தில் உடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரத்தில் நடக்கிற சிறப்பு கூட்டங்கள், ஊழியங்கள், ஆராதனைகள், குறிப்பாக இந்த 4 days நடக்கிற 26ஆம் சபையின் ஆண்டு விழா ஆசீர்வதிங்க. நெக்ஸ்ட் சண்டே நடக்கிற ஃபாதர்ஸ் டே, தகப்பன்மார் தினம் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கிருபை தாங்கட்டும், வழி நடத்தும். சபை மக்கள், திருமண காரியங்கள், வேலை வாய்ப்புகள், படிக்கிற பிள்ளைகள், ஹையர் ஸ்டடீஸ் போகிறவங்க எல்லாரையும் கருத்தில் அர்ப்பணிக்கும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. தீமைகள் பொல்லாப்புகளுக்கு விலக்கும். சத்ருவின் சதிமோச நாசங்கள், 23 விதமான தீமைகள், வசை சொற்கள், வன்கண்கள், வன்முறைகள், வஞ்சகங்கள், வழிப்பறிகள், வழிவிப்போகுதல், வியாதிகள், விபத்துக்கள், விபரீதங்கள், விரோதங்கள், விக்கினங்கள், விலகிச் செல்லுதல், விழுந்து போகுதல், விஷப்பூச்சிகள், விஷமிகள், வீண் செலவுகள், வீண் சிந்தனைகள், வீண் வார்த்தைகள், விக்கிரகாராதனை, வைராக்கியங்கள், வேதனைகள், வாதைகள், வாக்குவாதங்களுக்கு விலக்கி தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி கரம் எங்களோடு இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. கிருபை இரக்கம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடும், தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் வருகை பரிந்தும் இருப்பதாக. கர்த்தருடைய ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உண்மையில் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதை. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஸோ மச். பிள்ளைகள் ஜெய்கிட்ஸ் வாங்க.